சதீஷர் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அருமையான பதிவுகளை நமது படைப்பில் தரப்போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. செவனஸ் மியூசிக். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மியூசிக் சேனல் தாங்க செவனஸ் மியூசிக். நீண்ட நாட்களுக்கு பிறகு செவனஸ் மியூசிக் சேனல் வந்துட்டு இன்டர்செட் 17 செயற்கைக்கோளில் இருந்து ஜிசெட் 13 செயற்கைக்கோளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். என்னடா ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த செவனஸ் மியூசிக்கு திடீர்னு இன்டர்செட்டில் எடுத்து நிப்பாட்டிட்டாங்களோ, ஒரு சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்களோ அப்படிலாம் இருக்கும். இல்லை, எந்த இது கிடையாது. சேனலை வந்துட்டு ஜிசெட் 30க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதான் வேறு இருந்ததில்லை. முன்னே இருந்ததை விட இப்போ செவனஸ் மியூசிக் எல்லாரும் பார்க்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, முன்னாடி இன்டர்செட் 17 வந்துட்டு இந்தியா சிக்னலுடைய டிரான்ஸ்பாண்டரில் மினிமம் 8 ஃபீட் to 6 ஃபீட்டுக்கு மேலே டிசாண்டராக வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிக்னல் ரிசீவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ 6 ஃபீட்டில் மட்டும் இல்லை, 4 ஃபீட் இருந்தால் கூட நீங்கள் செவனஸ் மியூசிக்கை பார்க்குற மாதிரி தான் இப்போ ஜிசெட் 13 வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. நியூ டிரான்ஸ்பாண்டரில் சேனலை பற்றி சொன்னோன்னா அதே ப்ரோக்ராம் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டர்செட் 17 செயற்கைக்கோளில் தற்சமயம் ஒளிபரப்பை அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்செட் 17 கிட்டத்தட்ட அதோட நாட்கள்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா ஒரு 4-5 ஆண்டு காலமாக அதில் தான் தன் ஒளிபரப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்க ஜிசெட் 30 செயற்கைக்கோளுக்கு தங்கள் ஒளிபரப்பை மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அந்த இதில் பார்த்தோன்னு சொன்னோன்னா அந்த ஜிசெட் 30 ஆல்ரெடி பல்வேறு விதமான தமிழ் சேனல்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. அந்த வரிசையில் செவனஸ் மியூசிக்கும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு மிக்க மகிழ்ச்சியான செய்தியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதுக்கோசரம் ஒரு டிஷ் செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ தமிழ் சேனலோட எண்ணிக்கை பூரா அதில் கூடிக்கிட்டு இருக்கனால நம்ம கண்டிப்பாக இதுக்கு பர்டிகுலர் ஒரு டிஷ் வைக்கலாம். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ செவனஸ் மியூசிக் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் அவங்களுடைய அஃபீஷியல் லான்ச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதோட சேம் ப்ரோக்ராம் தான் இங்கேயும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. செவனஸ் மியூசிக் சேனலை பொறுத்த மட்டும் அவங்க இப்போ கொடுத்துருக்க டிரான்ஸ்பாண்டர் பார்த்துன்னு சொன்னிங்கன்னா ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. வீடியோ டெப்த்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மியூசிக் முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ செவனஸ் மியூசிக்கு கொடுத்துருக்கூடிய நியூ பாராமீட்டர் டீட்டெயில்ஸை உங்கள் டீகோடரில் டியூன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சேனல்ஸை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக ஆல்ரெடி அதிலே உங்களுக்கு வின் டிவி, சாய் டிவி மற்றும் எம்நாடு போன்ற தமிழ் சேனல்கள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு. அந்த வரிசையில் இந்த சேனல் ஒன்று அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இது மேலே அதிகமான விவரங்களை தெரிஞ்சுக்கணும்னா சதீஷர் தமிழ் யூடியூப் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.